ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காரம் சாரமா ரொம்ப டேஸ்டியாவும், ரொம்ப சூப்பராவும் இருக்கும். சிம்பிளா தான் நம்ம செஞ்சு காமிக்க போறோம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். நூடுல்ஸ் ஏதாவது செஞ்சீங்கன்னா, அது கூட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இத சைடுல உள்ளது மட்டும் லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா மஷ்ரூம தேய்ச்சு நல்லா கழுவி எடுத்துக்கங்க. 4, 5 தண்ணி அலசி எடுத்துட்டு, சுத்தமான தண்ணீல அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வ மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும். சின்ன ஒரு பொரிக்கும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆயில், 3 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் வெங்காயம், லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கார்லிக்கு 4, 5 கார்லிக் பொரியட்டும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் பார்க்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்திங் கூட. மஷ்ரூம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நல்லதில்லை. நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமு நல்லா இருக்கணும். அப்படியே தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல மஷ்ரூம். சொட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதுலேயே மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சால்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துருச்சுன்னா எப்படி வந்துட்டு பார்க்கணுன்னா, இது நல்லா சுருங்கிடும். குட்டி குட்டியாக சுருங்கிடும். பெருசு பெருசாக இருக்காது. உப்பு மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, இது அப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள் ரைஸ் கூட எனி ஃபிஷ்ஷு கூட நீங்கள் சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கணும். ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சாஃப்டாகிடுச்சு. அப்புறம் குட்டியாகவும் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுனா இருக்கும். கலர் சேஞ்சாகவும் ஆயிட்டு. ஓகே, சூப்பரான மஷ்ரூம் ரெடி. இந்த டேஸ்டான மஷ்ரூமை நீங்கள் செஞ்சுட்டு நூடுல்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, எதுக்கு கூட நீங்கள் மீன் கறி வச்சுருக்கீங்கன்னா அது கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.